எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் ஆனந்த். இந்த வீடியோவில் இப்போ நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்து வச்சிங்க. அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் டெலகிராம் சேனல் இருக்குது. குறிப்பாக டெலகிராம் சேனலில் ரா ஸ்மாக் டவுன் NXT ஸோ எல்லா ஷோவும் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். மறக்காமல் வாட்ஸ்அப் டெலகிராம் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு 10:30க்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 12 மணி போல், குறிப்பாக நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் 12:30 மணி போல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ராயல் ரம்பல் வந்து பார்த்தீங்கன்னா ஓட போகுது. குறிப்பாக ராயல் ரம்பல் வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் நடக்குது. ஸோ அதனால் நேற்றே வந்து பார்த்தீங்கன்னா டீம் எல்லாம் கிளம்பி சவுதி அரேபியா போயிட்டாங்க. ஸோ அதனால் ஸ்மாக் டவுனும் சவுதி அரேபியாவில் தான் நடந்துச்சு. அதனால ஸ்மாக் டவுனை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நேற்று நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா போட்டு முடிச்சிட்டாங்க. ஸ்மாக் டவுன் ஸ்டார்ட் பண்ண உடனே கோடி ரோட்ஸ் ரிங்குக்குள்ளே வராரு. ரிங்குக்குள்ளே வந்த உடனே கோடி ரோட்ஸ் அவரோட WWE சாம்பியனை லாஸ் பண்ணது. ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபார்டு வந்தது, ட்ரூ மேக்கின்டையர் சாம்பியன் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்த பற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேசுகிறாரு. ஸோ பேசி முடிச்சதுக்கப்புறம் ஸோ நாளைக்கு ராயல் ரம்பல் நடக்க போகுது. ஸோ ராயல் ரம்பலில் நான் கலந்துக்க போகிறேன். ராயல் ரம்பலில் நான் 3வது முறையாக வின் பண்ண போகிறேன். என்னோட சாம்பியனை திரும்பவும் நான் ஜெயிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி கோடி ரோட்ஸ் ஒரு பயங்கரமான ஒரு ப்ரோமோ செக்மெண்ட் பண்ண உடனே அந்த இடத்துல ராண்டி ஓர்டன் உள்ள வராரு. உள்ளே வந்த உடனே உனக்கும் எனக்கு இருக்கிற நட்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக இருக்குது. ஸோ அந்த நட்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நீ எதிர்பார்க்கக்கூடாது. நாளைக்கு ராயல் ரம்பில் நான் ரொம்ப உக்கிரமாக இருப்பேன். எவன் எதிர்த்தாப்பில் வந்தாலும் அவனை அடிச்சு ரிங்குக்கு வெளில வந்து பார்த்தீங்கன்னா பறக்க விடுவேன். ஸோ அங்கே வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பு அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இடமே கிடையாது அப்படின்ற மாதிரி ராண்டி ஓர்டனும் கோடி ரோட்ஸும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஜே ஊசோ உள்ளே வருவார். ஸோ ஜே ஊசோ உள்ளே வந்த உடனே ஸோ போன வருஷம் 2025 ராயல் ரம்பிள் வின் பண்ண, இந்த வருஷம் 2026 ராயல் ரம்பிள் வின் பண்ண போகிறேன், ரெசல்மேனியா போக போகிறேன், திரும்பவும் சாம்பியன் ஆக போகிறேன் அப்படின்ற மாதிரி ஜே ஊசோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ப்ரோமோ செக்மெண்ட் பண்ண உடனே சாமி ஜெயின் உள்ளே வராரு. உள்ளே வந்த உடனே நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ WWE சாம்பியன் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்காக வந்து பார்த்தீங்கன்னா மோத போகிறேன்னு ஆசைப்படுறீங்க. நான் ட்ரூ மேக்கின்டையரோட நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா WWE சாம்பியன்ஷிப்காக வந்து பார்த்தீங்கன்னா மோத போகிறேன். ஸோ அதில் 3 விஷயம் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நான் சொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இது வரைக்கும் நான் WWE எல்லாத்தையுமே வின் பண்ணிட்டேன். ஆனால் நான் வின் பண்ணாத ஒன்று WWE சாம்பியன் தான். அதே சமயம் ட்ரூ மேக்கின்டையருக்கும் எனக்கும் இது வரைக்கும் 11 மேட்ச் நடந்திருக்கு. அந்த 11 மேட்ச்சில் 11 மேட்சுமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டையர் தான் வின் பண்ணியிருக்கான். நான் ஒரு மேட்ச் கூட வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டையர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மோதி ஜெயிச்சதே கிடையாது. ட்ரூ மேக்கின்டையரை வின் பண்ணதே கிடையாது. அதே சமயம் இன்னொரு விஷயம், நான் சவுதி அரேபியாவில் நடந்த ஈவெண்ட்டில் ஒரு மேட்ச் கூட நான் தோத்தது கிடையாது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நடக்க போகிற ராயல் ரம்பலில் நான் வந்து பார்த்தீங்கன்னா போகும்போது WWE சாம்பியனாக தான் போவேன். ஸோ நீங்கள் ராயல் ரம்பல் வின் பண்ணால் என் கூட தான் ரெசல்மேனியாவில் WWE சாம்பியன்ஷிப்காக மோதணும் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ப்ரோமோ செக்மெண்ட் பண்ண அந்த இடத்துல த விஷன் டீம் உள்ள வந்து பயங்கரமாக கலாய்ப்பாங்க. ஸோ நாளைக்கு நடக்க போகிற ராயல் ரம்பல் பிரான் பிரேக்கருக்கானது, பிரான் பிரேக்கர் தான் ஜெயிக்க போகிறான் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக பேச அந்த இடத்துல ராண்டி ஓர்டன் ஸோ இப்போவே இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் நீங்களா நாங்களா அப்படின்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள சேலஞ்ச் பண்ண உடனே நிக் ஆல்டிஸ் உள்ள வந்து ஸோ இன்றைக்கி சவுதி அரேபியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8-man டேக் மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுனில் மெயின் இவெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டு போகிறாரு. ஸோ உடனே அதே இடத்துல ரே ஃபீனிக்ஸ் வர்சஸ் கார்மெலோ ஹேஸ்க்கான ஸோ US சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்ச். இந்த மேட்ச்சில் 2 பேருமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. ஸோ ஃபைனலி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கார்மெலோ ஹேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரே ஃபீனிக்ஸ் ரொம்பவே க்ளீனாக பீட் பண்ணி அவரோட US சாம்பியன் அவரே ரீடைன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகிறாரு. ஸோ உடனே பேக் ஸ்டேஜ் காமிக்கிறாங்க. பேக் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா த மிஸ்ஸுக்கும் எலியா டிராகனுக்கும் ஒரு சின்ன கான்ட்ரவர்ஷியல் ஆகிற மாதிரியும் அவங்க 2 பேருக்கும் ஒரு மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. உடனே அதே பேக் ஸ்டேஜில் ஸோ நிக் ஆல்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ரூத் கிட்ட ராயல் ரம்பல் நம்பர் கவுண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க சொல்கிறாரு. அந்த இடத்துல டேமியன் ப்ரீஸ்ட் உள்ள வருவார். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பால் எடுத்து ஓப்பன் பண்ணுறாரு. அதில் ஒரு நம்பர் இருக்குது. ஸோ நம்பர்லாம் மேட்டரே கிடையாது, நம்ம உள்ளே போய் விளாடுறது தான் மேட்ரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாரு. உடனே சார்லட் ஃப்ளேயரும் அலெக்சா பிளஸும் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் டீம் உள்ளே வராங்க. 2 டீம் கடையில் ஒரு சின்ன கான்ட்ரவர்ஷியலாக அதே இடத்துல சார்லட் ஃப்ளேயர் அண்ட் அலெக்சா பிளஸ் வர்சஸ் ஜட்ஜ்மெண்ட் டீமுக்கான ஒரு டாக் டீம் மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்சாக போகுது. இந்த மேட்ச் கடையில் ஒரு கட்டத்தில் ரகுல் ராட்விகஸ் உள்ள வந்து ஜட்ஜ்மெண்ட் டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெஃபனி வாக்கர்
பாக்கர் உள்ள வந்து ரகுல் டிராவிட் அடிக்க அந்த சமயத்தை பயன்படுத்தி சார்லட் ஃபிளேர் அண்ட் அலெக்சா பிளேஸ் இந்த மேட்சை வின் பண்ணிட்டு ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புவாங்க. ஸோ உடனே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஜானி கர்கானோ வர்சஸ் ஆக்சியம்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்ச். இந்த மேட்ச்சில் ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சியம் வந்து பார்த்தீங்கன்னா ஜானி கர்கானோவை பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சியம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறாரு. ஸோ வின் பண்ணதோட அந்த இடத்துல ஏஜே ஸ்டைல் ரிங்குக்குள்ளே வராரு. ரிங்குக்குள்ளே வந்த உடனே அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட தன்னோட ரிட்டையர்மெண்ட் மேட்சை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு. திரும்பவும் ஒரு முறை ராண்டி ஆர்டனோட மோதணும், திரும்பவும் ஒரு முறை கோடி ரோட்ஸோட மோதணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமான அவரோட விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா குந்தர் உள்ளே வந்துடுவார். குந்தர் உள்ளே வந்த உடனே ஸோ ராயல் ரம்பில் நீ எப்படியும் தோக்க போகிற, தோத்ததோடு நீ ரிட்டையர்மெண்ட் ஆக போகிற, இதுக்கு தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பேச ஸோ ராயல் ரம்பில் ஏஜே ஸ்டைல் வர்சஸ் குந்தருக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்க போது. இந்த மேட்ச்சில் ஏஜே ஸ்டைல் தோத்துட்டாரு அப்படின்னா அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகணும் அப்படின்றது அந்த மேட்சோட ஸ்டிப்புலேஷன். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்போட வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மேட்சுக்கான ஒரு பயங்கரமான ஹைப்பை கிரியேட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. உடனே த மிஸ் வர்சஸ் இலியா டிராகுனோக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச். இந்த மேட்ச் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான மேட்சாக இருந்துச்சு. ரெண்டு பேருமே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸாக கொடுத்தாங்க. ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா இலியா டிராகுனோ த மிஸ்ஸை ரொம்பவே க்ளீனாக பீட் பண்ணி இந்த மேட்ச் வின் பண்ணுறாரு. வின் பண்ணதோட பேக் ஸ்டேஜில் சோலோ சுக்காவை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒயிட் ஃபேமிலியை பற்றி பேச, ஒயிட் ஃபேமிலி சோலோ சுக்காவை பற்றி பேச அவங்களோட கான்ட்ரவர்ஷியலுக்கான ஒரு சின்ன ஒரு ப்ரோமோ செக்மெண்ட் போது ஃபைனலி இன்னைக்கு ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனோட மெயின் ஈவெண்ட் மேட்ச் நடக்குது. மெயின் ஈவெண்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த விஷன் வர்சஸ் ராண்டி ஆர்டன் அண்ட் கோடி ரோட்ஸ் அண்ட் சாமி ஜெயின் அண்ட் ஜே ஊசோவுக்கான ஒரு 8-man டாக் மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்ச். இந்த மேட்ச்சில் ஸோ ரெண்டு டீமுமே ஒரு தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸாக கொடுத்தாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், யார் வின் பண்ணுவா, ஸோ நாளைக்கு நடக்க போகிற ராயல் ரம்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் கலந்துக்க போகிறாரு, ரோமன் ரெயின்ஸ் கலந்துக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பல பேரோட பேரை வந்து பார்த்தீங்கன்னா லைனாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்மாக் டவுன் ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டு இருக்கும் போதே ஆக்சியம்லாம் உள்ளே வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நடக்க போகிற ராயல் ரம்பிளில் நம்பர் 1 வர போகிறாரு அப்படின்ற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பாய்லர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருந்துச்சு. ஃபைனலி ராயல் ரம்பிளுக்கான ஒரு பில்டப்புக்கு தான் இந்த 8-man டாக் மேட்சை வச்சாங்க. அதுக்கேற்ற மாதிரி இவங்க மாறி மாறி வந்து பார்த்தீங்கன்னா ரிங் சைடில் தூக்கி தள்ளுறதோ ஸோ ரெண்டு டீமும் பயங்கரமாக அடிச்சுக்கிறதும் பயங்கரமாக நல்லா போய்கிட்டு இருக்கு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், யார் வின் பண்ணுவா அப்படின்ற மாதிரி ரொம்பவே க்ளோஸாக போய்கிட்டு இருக்கும். ஒரு கட்டத்தில் சாமி ஜெயின் இந்த மேட்சை முடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுவார். அந்த இடத்துல ரொம்பவே ஷாக்கிங்காக ட்ரூ மேக்கின்டையர் உள்ள வந்து சாமி ஜெயின் அடிக்க இந்த மேட்ச் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபிகேஷனில் முடிஞ்சதோட அந்த இடத்துல ட்ரூ மேக்கின்டையர் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா சாமி ஜெயின் அடிக்க ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபார்டு உள்ள வந்து ஸோ ட்ரூ மேக்கின்டையர் அடிப்பார். ஸோ அந்த இடத்துல கோடி ரோட்ஸ் உள்ள வந்து ஜேக்கப் ஃபார்டு அண்ட் ட்ரூ மேக்கின்டையர் அடிக்க பயங்கரமாக எல்லாரும் அடிச்சுக்குவாங்க. சாமி ஜெயின் ட்ரூ மேக்கின்டையர் அடிச்சுட்டு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ WWE சாம்பியன் இருக்கும் அதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவார். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸும் சாமி ஜெயினும் சேர்ந்து அந்த WWE சாம்பியன் எடுக்கிற மாதிரி ரெண்டு பேரும் கையில் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட ஸோ இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுனை முடிக்கும். ஸோ அதே சமயம் நாளைக்கு நடக்க போகிற ராயல் ரம்பிளுக்கான ஒரு பயங்கரமான ஹைப்பை கிரியேட் பண்ணிட்டு இந்த வாரம் ஸ்மாக் டவுனை முடிக்கிறாங்க. ஸோ இந்த வாரம் ஸ்மாக் டவுனை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நடந்துச்சு. இந்த வாரம் ஸ்மாக் டவுனில் உங்களுக்கு எந்த மேட்ச் ரொம்பவே பிடிச்சது அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.